பவர் பிஐயும் எஸ்கியூலையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியாதா? இது தெரியாம நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் டெக். இந்த வீடியோல பவர் பிஐ அண்ட் எஸ்கியூல வந்து ரெண்டு டைப் ஆஃப் கனெக்ஷன், இம்போர்ட் அண்ட் டைரக்ட் query மோட் இருக்கு. அந்த ரெண்டையும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிளஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பவர் பிஐ புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான பவர் பிஐ ஃபைல் ஒன்று ஓப்பன். அடுத்து நம்ம இதுல வந்துட்டு இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எஸ்கியூஎல் சர்வர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலரான ஆப்ஷனையும் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் கெட் டேட்டா எஸ்கியூஎல் சர்வர் இதையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். ஸோ எந்த சர்வர் அண்ட் எந்த டேட்டா பேஸ் வந்து நம்ம டேட்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆப்ஷன் பாப்அப் ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா சர்வரை காப்பி பண்ணணும். ஸோ சர்வர் நேம் நமக்கு தெரிஞ்ச நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் நான் ஆல்ரெடி SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் நம்மளுடைய சர்வர் நேம் வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய சர்வர் நேம் வந்து காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிருங்க. அடுத்து டேட்டா பேஸ், அது வந்து ஆப்ஷனலாக தான் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய டேட்டா பேஸில் வந்து 4-5 டேட்டா பேஸ் இருக்கு. ஸோ நான் இதில் அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸை மட்டும் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால அந்த நேமை மட்டும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். லைக் அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் 2022 இப்படி கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட் இருக்கு, இம்போர்ட் மோட், டைரக்ட் query மோட். ஸோ இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இம்போர்ட் மோட் அப்படின்னு கொடுத்துட்டா என்ன ஆகும்னா நமக்கு வந்து டேட்டா டைரக்டா வெர்டிபேக், அதாவது பவர் பிஐல இருக்கக்கூடிய வெர்டிபேக் அப்படிங்கிற இன்ஜினுக்குள்ள இந்த டேட்டா பேஸ்ல என்னென்ன டேட்டா இருக்கோ எல்லாமே வந்து பவர் பிஐல லோட் ஆகிட்டு நமக்கு வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இதே டைரக்ட் query கொடுத்தோம்னா டேட்டா எங்கேயுமே லோட் ஆகாது, உள்ள மட்டும்தான் இருக்கும். அதாவது SQL சர்வர்ல மட்டும்தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம அந்த விர்ச்சுவலா கிரியேட் ஆயிருக்கும், அங்கிருந்து டேட்டா எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் மெத்தட் நம்ம பார்த்துடலாம். அட்வான்ஸ் ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம எவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த கமெண்ட் அவுட் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இல்ல நான் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலரான வேல்யூ மட்டும் எடுக்கணும், ஒரு பர்டிகுலர் 2 காலம் மட்டும் எடுக்கணும்னு நான் நினைச்சேன்னா அந்த SQL query இங்க எழுதி நான் ரன் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா நான் இப்போதைக்கு எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு வெயிட் பண்றேன். எனக்கு என்ன ஆகுனா டேட்டா பேஸ் லோட் ஆகும். யூஸ் மை கரண்ட் கிரெடென்ஷியல்ஸ், கனெக்ட். ஸோ லோட் ஆயிருச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அட்வென்ச்சர் டேபிள் 2022 இருக்கக்கூடிய டேபிள்ஸ் அண்ட் வியூஸ். இப்படி வர்றது பார்த்தீங்கன்னா வியூஸ், அண்ட் இது பார்த்தீங்கன்னா டேபிள். ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு பர்டிகுலரான வியூவை கிளிக் பண்ணிட்டு லோடு கொடுத்துட்றேன். ஹியூமன் ரிசோர்ஸ் விசஸ் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான வியூ மட்டும் 290 euros நமக்கு லோட் ஆயிடுது. ஸோ அந்த பர்டிகுலரான டீடைல்ஸ் வந்து ரைட் சைடில் இங்கே டேட்டா பேல நமக்கு விசிபிள் ஆயிருது. ஈவன் நம்ம டேட்டா வியூவில் டேபிள் வியூவில் போய் பார்த்தோம்னா அந்த டேபிள் வந்து நமக்கு இங்கே விசிபிள்ல இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இம்போர்ட் மெத்தட்ல டேட்டாவை எடுத்துக்க முடியும். ஈவன் கீழே வந்துட்டு 290 euros அப்படிங்கிறது லோடான டீட்டெயில் நமக்கு இங்கே காட்டிடுது. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட், நான் வந்து இதை வந்து வேணாம் அப்படின்ட்டு டைரக்ட் query இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா இதை வந்து நான் பத்தி டெலிட் பண்றேன். டெலிட் பண்ணியாச்சு. ஸோ எகைன் சேம் கெட் டேட்டா SQL சர்வர். ஸோ நம்ம ஆல்ரெடி சர்வர் நேம் காப்பி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இஷ்யூ இல்லை. இங்கே டைரக்ட் query கிளிக் ஓகே. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டேபிள் காட்டுது. ஸோ எகைன் நான் ஹியூமன் ரிசோர்ஸஸ் எம்ப்ளாயிங்கிறத கொடுத்துட்டு லோடு கொடுத்துட்றேன். இங்கே நமக்கு காலம் வேல்யூஸ் காட்டும், ஏன்னா நம்ம வந்து டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படணும். இந்த இடத்துல டேட்டா காட்டும். பட் இங்கே டேபிள் வியூங்கிற ஆப்ஷனே நமக்கு இருக்காது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 வியூ இருக்கும் ப்ரீவியஸா பாத்தீங்க, ஆனா வந்து இங்க 3 வியூ தான் இருக்கு. என்ன ஆகும்னா டேட்டா வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹிடன் ஆயிருக்கும். ஸோ யாருனாலையும் அந்த டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியாது. நம்ம கிரியேட் பண்ற சார்ட்டை வச்சு தான் கிரியேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்படித்தான் SQL டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை பவர் பிஐக்குள்ள இம்போர்ட் பண்ண போறோம். அது இம்போர்ட் அண்ட் டைரக்ட் queryயோட டிஃபரன்ஸும் இதுதான். ஸோ இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு வந்து பவர் பிஐயோட SQL எப்படி கனெக்ட் பண்றது, அது இம்போர்ட் மெத்தட்னா என்ன, டைரக்ட் query மெத்தட்னா என்னங்கிற டிஃபரன்ஸ் கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். பிளஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க, கீழே நம்பர் கொடுக்குறேன். இல்லைன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்க, கீழே டெலிகிராம் குரூப் லிங்க் அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பவர் பிஐ டாபிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. See you in the next video. ஜெய் ஹிந்த்.